ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான இடித்து விட்ட வெங்காய தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் டெய்லியும் எல்லா காய்கறிகள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாலும் என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்ம பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. அப்படி இப்படின்னு காலைல பசங்களுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு குழம்பு வைக்கணும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி சிம்பிளான இடித்து விட்ட வெங்காய தொக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த சைடு நான் முட்டைக்கோஸ் பொரியல், அதாவது பருப்பு போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நடுவில் முட்டையும் வேக வச்சாச்சு. ஸோ நம்ம இடித்து விட்ட வெங்காய குழம்பு எப்படி வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இடியோரில் போட்டு இடித்து தான் எடுக்கிறேன் நான். அதுக்கடுத்து நல்ல ஒரு 25 சின்ன வெங்காயம், நல்ல பெரிய பெரிய 25 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா இடித்து வச்சு இந்த மாதிரி இடித்து செய்யும் பொழுது நமக்கு அதனுடைய அந்த அந்த சாறு நல்லா அந்த ஸ்மெல், அந்த சாறு நல்லா நமக்கு கரைக்கும். நல்லா குழம்புல அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, வெரி வெரி சிம்பிள் இது. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. புளிக்குழம்புக்கோ தொக்குக்கோ நம்ம நல்லெண்ணெய் விட்டு செய்யும் பொழுது இன்னும் அதனுடைய டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ நம்ம தாளிப்புக்கு கடுகுளுந்து, கருவேப்பிலை, இடித்து வச்ச வெள்ளைப்பூடு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 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 அந்த கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 பெரிய தக்காளியை எடுத்து நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், வெறும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்தேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலைங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு உரப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புளித்தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பதத்தில் என்ன செய்யுங்க, நான் அந்த முட்டையை நான் லாஸ்ட்டில் இதில் போட்டு, நீங்கள் இதில் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த தொக்கோடு சேர்த்து இந்த முட்டையை சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் இல்லையா, அந்த எண்ணெயோடு நம்ம அந்த தொக்கு, இந்த முட்டை, அந்த காயெல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா தொக்கு நல்லா இதாகி வர நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டு இறக்கி விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடே கமகமன் மணக்குங்க. ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டாலே சுடுசோத்தில் அவ்வளோ சாப்பாடு இழுத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இது ஆக்சுவலாக சனிக்கிழமை எடுத்த விலாக். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.